தெளிவான வானிலை அறிக்கை. அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சாயல்குடியில் மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதிகளிலையுமே மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த அதாவது ஒரு நவம்பர் 7ஆம் தேதி, நவம்பர் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த தேதிகளில் தென் மாவட்டங்களில், தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அடுத்த சில மணி நேரங்களில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சாயல்குடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமுதி, அதுக்கப்புறம் மானாமதுரை, சிவகங்கை, அருப்புக்கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம், மேலூர், வாடிப்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை, அப்புறம் பேரையூர், சாத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, ராஜபாளையம், கடையநல்லூர், கயத்தாறு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, காயல்பட்டினம், நாங்குநேரி, திசையின் விலை இந்த பகுதியிலலாம் இப்போ கூட மழை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகமாகும். அதில் ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு சாயல்குடியிலையும் கமுதியிலையும் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். முதுகலத்தூர் இந்த பகுதியில் ரொம்பவே மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அருப்புக்கோட்டை, கமுதி, சாயல்குடியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ராமநாதபுரத்துலேயும் மழை இருக்கும், ராமேஸ்வரத்துலேயும் மழை இருக்கும், தொண்டி வரைக்குமே, அதாவது சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. தொண்டி இந்த பகுதிகளில் இங்கே தான் மழைப்பொழிவுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும். குறிப்பாக சாயல்குடி சொல்லியாச்சு. இந்த பகுதியில் மழையுடைய தீவிரம் அடுத்த 24 மணி நேரத்தில் ரொம்பவே படிப்படியாக அதிகரிக்கும். இதில் இலங்கையுடைய மேற்கு பகுதியாக இருந்தாலும் ரைட்டு, இலங்கையுடைய கிழக்கு பகுதியாக இருந்தாலும் ரைட்டு, இலங்கையுடைய தெற்கு பகுதி, குறிப்பாக நம்மளுடைய அந்த ஆம்பாரா அந்த பகுதியிலாம் சொல்லுவாங்க, அந்த இலங்கையுடைய தெற்கு பகுதி எல்லாமே இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதிகளுமே அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாகும். அடுத்த 4 தினங்களில் பார்த்திங்கன்னா இலங்கையுடைய மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம், மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதி எல்லாமே, தென் மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை பெறப்போகிறது. எத்தனை நாளைக்கு? அடுத்த நவம்பர் 7, 8, 9, 10 தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருக்கும். அதில் ராமநாதபுரத்தில் கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும். படிப்படியாக மழையுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப கூடுதலான மழை, சாயல்குடி இந்த பகுதியில் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்துக்கு ராமநாதபுரம், அதே போல் மதுரை, அதே போல் சிவகங்கை, அதே போல் தூத்துக்குடி, விருதுநகர் இந்த பகுதியில், திருநெல்வேலி உட்பட இந்த பகுதியில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன். நமக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு காற்று வராமலே இருக்குது. இப்போ ஒரு புயல் நமக்கு வரணும்னா தீவிரமான வடகிழக்கு காற்று இருக்கணும். இப்போ வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்குனுச்சு? அக்டோபர் 16ஆம் தேதி. ஆனால் வடகிழக்கிலிருந்து அந்த காற்று, குளிர்ந்த காற்று, சில நேரங்களில் இப்போ காற்றுன்னா அந்த மாதிரியான ஒரு காற்று, ஐயோ பாருங்கங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சுங்கிற ஒரு குளிர் காற்று வரும்ல, அந்த காற்று இப்போ வருதா? இல்லை. அதனால் பருவமழை பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பருவ காற்று அது இப்போ ஓய்ந்திருக்கு. பருவக்காற்று மீண்டும் எப்போ தீவிரமடையும்னா ஒரு 13ஆம் தேதி, நவம்பர் 13, 14, 15 தேதிகளில் மறுபடியும் தீவிரமடைஞ்சு நவம்பர் 20, 26 தேதிகளில் ஒரு சுழற்சியை கொண்டு இலங்கைக்கு நெருக்கமாக கொண்டு மழைப்பொழிவை இன்னமும் அதிகப்படுத்தும். இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்க மழைப்பொழிவு இது வெப்பச்சலன இடிமலை. இலங்கை ஒட்டுமொத்த பகுதியிலையும் மழையுடைய தீவிரம் அடுத்த ஒரு வார காலத்துக்கு ரொம்பவே கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் ரொம்பவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை விட்டு 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 இருந்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி தான் இருக்கும் வானிலை செய்தி. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, நம்ம துல்லியமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 தினங்களில் குறிப்பாக தூறல் சாரல்லாம் இருக்கலாம், பெரிய லெவலில் மழை வர்ற மாதிரியே இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்காது.
டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வானிலை. டெல்டாவில் ஒரு கடுமையான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை. டெல்டா மாவட்ட மக்களே நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்திருக்க வேணாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு தெற்கே தான் மழை, திருச்சிக்கு தெற்கே தான். திருச்சிக்கு தெற்கேன்னு சொல்ல முடியாது, அங்கே வந்து மதுரைக்கு தெற்கே தான் மழை. அதே போல் நம்மளுடைய தேனி அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவ்வப்போது லேசான சாரல் மழையை தான் எதிர்பார்க்கலாம், பெரிய மழையை எதிர்பார்க்க முடியாது. திண்டுக்கல், தேனி இந்த உட்பட பகுதியிலலாம் பெரிய மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய வால்பாறை, போடி நாயக்கனூர், ராஜபாளையம், கடையநல்லூர், இந்த பொள்ளாச்சிக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். தாராபுரத்துக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். திண்டுக்கலுக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். மதுரைக்கு தெற்கே இன்னும் மழை கூடுதலாக இருக்கும். ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு இந்த தென் மாவட்டங்களில் தான். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் ரொம்ப முக்கியமான மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த பகுதியில் மழையுடைய தீவிரம் அடுத்த 2-3 தினங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இது நம்ம முன்னாடி சொன்னது தான், நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உட்பட அந்த ராமநாதபுரம் பகுதிகள் கொஞ்சம் புதுக்கோட்டை வரைக்கும் வடக்கு வரைக்கும் மழை இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அது கொஞ்சம் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் போல தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பாருங்கள். அதனால் நமக்கு வடகிழக்கு பருவமழை இன்னும் மேலும் மேலும் தீவிரமடைவதற்கான நாட்கள் வந்து இருக்குது. இன்னும் வந்து இப்போ தான் நவம்பர் மாதம், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. நமக்கு டிசம்பர் மாதம் இருக்குது. உங்களுடைய தேவைக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவை கொடுக்காவிட்டாலும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், பொங்கல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தினம் தினம் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வரும். நன்றி.